நெய் சாதம் ரெடி ஆயிடுது. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நெய்யை முதல்ல விடுவோம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் மூண்டையும் போட்டு முதல்ல தாளிப்போம். கடுகை வந்து நல்லா வெடிக்கும் வரைக்கும் தாளிப்போம். இது வந்து பிரியாணியில் சாதிக்காய், ஏலம், கருவா, சாதிக்காய் பூ. அடுத்தது கொஞ்சம் கஜு போடுவோம். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. கொஞ்சம் வெக்க கூடினால கஜு கருகிட்டு, கொஞ்சம் லைட்டாக கருகிட்டு. அடுத்ததான் இந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வந்து வதங்கிட்டுது. இதுக்கு அடுத்ததாக இதுக்குள்ள சோறை சேர்ப்போம். நாங்கள் விட்ட நெய்யை காணும், தேவையண்டா இதில் ஒரு கொஞ்சம் நெய், இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்தோம்டா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்குது. நல்ல நெய் வாசம் கொண்டு வருது. ஓகே, இப்போ வந்து நெய் சாதம் ரெடி ஆகிட்டுது.